தன்னார்வ வேதியர் அடிப்படை பயிற்சி 5ஆம் குழுவிற்கான பயிற்சி அறிக்கை. எம் திருச்சி மறைமாவட்ட கிறிஸ்தவ வாழ்வு பணிக்குழுவில் கடந்த 5 ஆண்டுகளாக தன்னார்வ வேதியர் பயிற்சியானது வெகு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. 2025 மற்றும் 2026ஆம் ஆண்டில் தேனீக்களை போல் சுறுசுறுப்பாகவும் ஆர்வமிக்க மனதோடும் செயல்படும் எம் 5ஆம் குழு 42 தன்னார்வ வேதியர்களை கொண்டு சீரும் சிறப்புமாய் இப்பயிற்சியை இப்போது நிறைவு செய்கிறது. 2025 ஆகஸ்ட் மாதம் தொடங்கி 2026 மார்ச் மாதம் வரை ஒவ்வொரு சனிக்கிழமையும் மாலை 5 மணி முதல் இரவு 7 மணி வரை எமக்கு பற்பல தலைப்புகளில் பயிற்சிகளை அளித்து கிறிஸ்துவின் சாட்சிகளாக வாழ வழிகாட்டியது இத்தன்னார்வ வேதியர் அடிப்படை பயிற்சி. இத்தகைய எம் வளர்ச்சியில் முழு ஈடுபாடு காட்டி உற்சாகமூட்டி ஊக்கமளித்த எம் திருச்சி மறைமாவட்ட ஆயர் மேதகு ஆரோக்கியராஜ் அவர்களுக்கும் செயலர் தந்தை அருள்பணி மரியசூசை அவர்களுக்கும் எங்களின் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்குகிறோம். தன்னார்வ வேதியர்களாகிய நாங்கள் அனைவரும் குழு பற்றோடும் தோழமை உணர்வோடும் இணைந்து செயல்பட 5 குழுக்களாக புனிதர்களின் பெயர்கள் சூட்டப்பட்டன. முதல் குழு புனித அந்தோனியார், 2வது குழு புனித குழந்தை தெரசால், 3வது குழு புனித ஆரோக்கிய மாதா, 4வது குழு புனித கார்லோ அகுட்டிஸ், 5வது குழு புனித பியோ என பிரிக்கப்பட்டது. எங்களது குழு படைப்பு திறனை ஒற்றுமையோடு மேம்பட செய்ய அவ்வப்போது வகுப்பு முடிந்த பிறகு கலந்து ஆலோசித்து உரையாடினோம். நாங்கள் மறை அறிவில் புத்தோலி பெற்றிட விவிலியம், மறைக்கல்வி, திருவழிபாடு ஆகிய தலைப்புகளில் எளிய முறையில் புரியும் வகையில் அருட்தந்தையர்கள் மற்றும் வேதியர்கள் வகுப்புகள் எடுத்து எங்களுக்கு பயிற்சி அளித்தார்கள். எமக்கு அளிக்கப்பட்ட பயிற்சிகள் 23/8/2025 அன்று திருச்சி மறைமாவட்ட ஆயர் மேதகு ஆரோக்கியராஜ் அவர்களின் தலைமையில் அருளடையாளங்கள் ஓர் அறிமுகம் என்ற தலைப்பில் கிறிஸ்துவே முதன்மையான அருளடையாளம், இவரே கடவுளையும் மனிதரையும் இணைக்கும் ஒப்பற்ற இணைப்பாளராகவும் திகழ்கிறார் என்பதை புகுமுக அருள் அடையாளங்கள் பற்றிய விளக்கங்களையும் திருமுழுக்கு வழியாக கிறிஸ்தவர்கள் திரு அவையின் உறுப்பினர்களாகவும் இயேசுவின் இறையாட்சி கனவை நனவாக்கும் கடமையை ஆற்றக்கூடியவர்களாகவும் உருப்பெறுகிறோம் என்பதையும் தெள்ளத் தெளிவாக எடுத்துரைத்தார்கள். 30/8/2025 அன்று அருள்பணி ஜெயராஜ் அவர்கள் மறைக்கல்வியின் வளர்ச்சி பாதையும் மறைக்கல்வி போதனா முறையும் என்ற தலைப்பில் இயேசுவின் சீடர்களாக இருப்பவர்களுக்கு அடையாளம் திருமுழுக்கு, அந்த நம்பிக்கையை பிறருக்கு பறைசாற்றுவது மறைக்கல்வி என்பதை விரிவாக எடுத்துரைத்தார்கள். 6/9/2025 அன்று திருச்சி மறைமாவட்ட ஆயர் மேதகு ஆரோக்கியராஜ் அவர்கள் உறுதி பூசுதல், நற்கருணை ஆகிய அருளடையாளங்கள் பெறுவதற்கு தயாரிப்பு மிக அவசியம் என்பதையும் நற்கருணை பக்தி மேற்கொள்ளப்பட்ட வரலாற்று பின்னணி பற்றியும் 13/9/2025 அன்று நலமளிக்கும் அருளடையாளங்களாகிய ஒப்புரவு, நோயில் பூசுதல் என்ற தலைப்பில் விவிலிய மாந்தர்கள் தங்கள் நடைமுறை வாழ்வில் எவ்வாறு ஒப்புரவு அருளடையாளத்தை செயல்படுத்தினார்கள் என்பதையும் நோயில் பூசுதல் கொடுப்பதற்கும் பெறுவதற்குமான தயாரிப்புகள் பற்றியும் 20/9/2025 அன்று பணிவாழ்வின் அருளடையாளங்களாகிய குருத்துவம், திருமணம் என்ற தலைப்பில் திரு அவை வரலாற்றில் குருத்துவ அருளடையாளம், அதன் அருட்பொழிவு சடங்குகள் பற்றியும், திருமணம் என்பது நம்பிக்கை கொண்டாட்டம், இது எவ்வாறு குடும்பத்தை குட்டி திரு அவையாக கட்டமைக்கிறது என்பதை பற்றியும் 27/9/2025 அன்று திருப்பலி கொண்டாட்டம் என்ற தலைப்பில் திருப்பலியில் மக்களின் பங்கேற்பு பற்றியும் அருள்பணியாளர்கள் திருப்பலியை எவ்வாறு நிறைவேற்ற வேண்டும் என்பதையும் 4/10/2025 அன்று திருப்பலியின் முக்கிய பகுதிகளையும்
திருப்பலியின் மகத்துவத்தை பற்றியும் 11/10/2025 அன்று திருவழிபாட்டு ஆண்டு திருப்புகழ் மாலை என்ற தலைப்பில் கிறிஸ்துவின் பாடுகள், இறப்பு, உயிர்ப்பின் பாஸ்கா பொருளை நினைவூட்டி மீட்பு பாதை நோக்கி பயணிக்க திரு அவை ஏற்பாடு செய்துள்ள அமைப்பு முறையை திருவழிபாட்டு ஆண்டு என்பதையும் திருப்புகழ் மாலை ஜெபிப்பதன் அவசியத்தை விளக்கமாகவும் விரிவாகவும் கற்பித்தார். 18/10/2025 அன்று அருள்பணி டைனீசியஸ் அவர்கள் திரு அவையின் சமூக கோட்பாடுகள் என்ற தலைப்பில் சமூக கோட்பாடுகளே ஓர் அன்பு நாகரிகத்தை உருவாக்க முடியும் என்பதையும் சமூக சீர்கேடுகளை பற்றியும் அதற்கு திரு அவையின் பதிலிருப்பையும் எடுத்துரைத்தார். 25/10/2025 அன்று மோசேயும் விடுதலை பயணமும் என்ற தலைப்பில் முதல் 5 நூலிலுள்ள மரபுகள் பற்றி விரிவாகவும் கடவுளோடு இஸ்ரேல் மக்கள் ஏற்படுத்திய உடன்படிக்கையின் மேன்மையையும் எடுத்துரைத்தார். 1/11/2025 அன்று அருள்பணி கிளான் அவர்கள் ஊடக வழியில் மறைக்கல்வி என்ற தலைப்பில் இக்கால சூழலுக்கேற்ப தொலைத்தொடர்பு சாதன கருவிகளை பயன்படுத்தி மாணவர்களுக்கு எளிய முறையில் சொல்லிக் கொடுக்க தேவையான AI செயற்கை நுண்ணறிவு பற்றி கற்றுக் கொடுத்தார். 8/11/2025 அன்று அருள்பணி விக்டர் ஜெயபாலன் அவர்கள் மறைக்கல்வி பாடக்குறிப்புகள், துணை கருவிகள் தயாரித்தல் என்ற தலைப்பில் சிறார்கள் மறைக்கல்வி வகுப்பில் பங்கெடுக்க ஊக்கமூட்டும் வகையில் அனுபவம், ஆய்வு, இறைவார்த்தை, ஈடுபாடு இவற்றின் அடிப்படையில் மறையறிவை ஊட்ட கற்றுக் கொடுத்தார். 22/11/2025 அன்று அருள்பணி டைனீசியஸ் அவர்கள் இறைவாக்கினர்களின் சமூக குரல்கள் என்ற தலைப்பில் இறைவாக்கினர்களின் சிறப்பியல்புகள், வாழ்வு, பணிகள், இறைவனோடு அவர்களுக்கு உள்ள உறவு ஆகியன பற்றியும் 29/11/2025 அன்று மழைப்பொழிவு என்ற தலைப்பில் பேறு பெற்றோரும் கேடுற்றோரும் பற்றிய விளக்கங்களையும் 6/12/2025 அன்று புனித பவுலின் கடிதங்கள் என்ற தலைப்பில் புனித பவுலின் தூதரை பயணங்கள் பற்றியும் கடிதங்கள் எச்சூழலில் எதற்காக எழுதப்பட்டன என்பதை பற்றியும் 13/12/2025 அன்று திருவழிபாடு என்ற தலைப்பில் இந்நூலின் காட்சிகள் உணர்த்தும் அர்த்தங்களையும் அடையாளங்களின் பெயர்களையும் கற்றுத்தந்தார். 20/12/2025 அன்று வேதியர் ராஜேந்திரன் அவர்கள் முதலாவது மறைக்கல்வி மாதிரி வகுப்பு நடத்தினார். மாணவர்களின் உள்ளங்கள் விழித்திருக்கும்படி பல துணை கருவிகளை பயன்படுத்தி தூய ஆவியாரின் அருள் கொடைகளையும் கனிகளையும் பற்றி அருமையாக நடத்தினார். 3/1/2026 அன்று அருள்பணி மரிய சூசை அவர்கள் அடிப்படை இறைவேண்டலுக்கான விளக்கம் என்ற தலைப்பில் கத்தோலிக்க திரு அவையின் மறைக்கல்வி ஏட்டில் உள்ள இறைவேண்டல் கூறுகளையும் வடிவங்களையும் விளக்கங்களையும் எடுத்துரைத்தார். 10/1/2026 அன்று வேதியர் பிரிட்டோ 2வது மறைக்கல்வி மாதிரி வகுப்பு எடுத்தார். இயேசு பெற்றோருக்கு கீழ்ப்படிதல் என்ற தலைப்பில் மாணவர்களை ஊக்குவிக்கும் விதமாய் விளையாட்டுகள் மற்றும் ஆன்றோர் வாக்குகளை கூறி சிறப்பாக வகுப்பெடுத்தார். 17/1/2026 அன்று அருள்பணி பெஞ்சமின் அவர்கள் திரு அவை சட்டம் ஓர் அறிமுகம் என்ற தலைப்பில் திரு அவை சட்டங்களின் எண்ணிக்கை மற்றும் முக்கியமான சட்டங்களை பற்றிய விளக்கங்களையும் விரிவாக எடுத்துரைத்தார். 24/1/2026 அன்று அருள்பணி மரிய சூசை அவர்கள் திருவழிபாட்டு கொண்டாட்டங்களுக்கு தயாரித்தல் என்ற தலைப்பில் திருப்பலிக்கான தயாரிப்புகளையும் திருவழிபாட்டில் இசை, திருப்பலி உடைகள், பொருட்கள், அருட்பணியாளர்கள் மற்றும் மக்களின் உடல் மொழியையும் கற்றுத்தந்தார். 30/1/2026 அன்று 3வது மறைக்கல்வி மாதிரி வகுப்பை வேதியர் லாசர் அவர்கள் எடுத்தார்கள். இக்கால சமூக நிகழ்வுகளை முதன்மைப்படுத்தி பல புனிதர்களின் வாழ்வையும் வரலாற்றில் சாதனை புரிந்தவர்களின் சாராம்சத்தையும் பற்றி மாணவர்களுக்கு வகுப்படுத்தார். பின்னர் வேதியர் ராபர்ட் அவர்கள் வேதியர் என்பவர் யார், அவர்களின் பணிகள் எவையெல்லாம் என்பதை ஆழமாய் எடுத்து கூறினார். 7/2/2026 அன்று
அருள்பணி ரமேஷ் அந்தோணி அவர்கள் இரண்டாம் வத்திக்கான் சங்க ஏடுகள் என்ற தலைப்பில் இரண்டாம் வத்திக்கான் சங்கம் தொடங்கிய வரலாறு, சங்கத்தின் ஏடுகளின் உள்ளடக்கம் பற்றியும் பொதுநிலையினர் மற்றும் துறவிகளை பற்றி சங்கம் குறிப்பிட்டுள்ளவை பற்றியும் எடுத்து கூறினார். 14/2/2026 அன்று அருள்பணி மரிய சூசை அவர்கள் திரு அவை வரலாறு ஓர் அறிமுகம் என்ற தலைப்பில் தொடக்க கால திரு அவையின் சமய துன்புறுத்தல்களையும் இடைக்கால திரு அவை நிறுவனமாக்கப்பட்ட திரு அவையாக உருமாறியதையும் பெண் துறவியர் உருவான வரலாறையும் புதுகால இன்றைய கால திரு அவையின் நிலை பற்றியும் 21/2/2026 அன்று மரியல் என்ற தலைப்பில் அன்னை மரிக்கு செலுத்தும் வணக்கம் எவ்வாறு தோன்றியது என்பதையும் விவிலியத்தில் அன்னை மரியாவை பற்றிய பகுதிகள், நம்பிக்கை கோட்பாடுகள் ஆகியன பற்றியும் 28/2/2026 அன்று கிறிஸ்தியல் என்ற தலைப்பில் இயேசுவின் வாழ்வும் பணியும் வரலாற்றில் ஏற்பட்ட கிறிஸ்தியல் திரிபு கொள்கைகள் பற்றியும் 7/3/2026 அன்று அருளடையாளங்களுக்கான தயாரிப்பு மறைக்கல்வி என்ற தலைப்பில் அருளடையாள கொண்டாட்டங்களின் விளக்கம், அதற்கான தயாரிப்புகளுக்கு வழங்கப்பட வேண்டிய அடிப்படை மறைக்கல்வி பற்றியும் கற்றுத்தந்தார். 14/3/2026 அன்று எழுத்து தேர்வும் குழு படைப்பை வெளிக்கொணரும் நிகழ்வும் நடைபெற்றன. ஒவ்வொரு நாளும் நாங்கள் சோர்வடையாது பயிற்சியை நல்முறையில் உள்வாங்கிட தேநீர் மற்றும் பிஸ்கட் வழங்கப்படுவதிலும் வகுப்புக்கான தயாரிப்பு பணிகளை செய்வதிலும் உதவிய கிறிஸ்தவ வாழ்வு பணிக்குழு உறுப்பினர்களுக்கு எங்களின் உள்ளம் கனிந்த நன்றிகள். களப்பணி. ஒவ்வொருவரும் தங்களின் பங்குகளில் பங்கு தந்தையர்களின் அனுமதியோடு துணைக்கருவிகளை பயன்படுத்தி சிறார்களுக்கு மறையறிவை புகட்டி பங்கு தந்தையர்களின் கையொப்பமிட்ட கடிதத்தையும் தங்களின் அனுபவத்தையும் எழுதி சமர்ப்பித்தார்கள். தங்களின் களப்பணியை கார்லோ அக்குட்டிஸ் குழுவினர் திருச்சி புனித அன்னாள் சபை சகோதரிகள் வழிநடத்தும் புனித மதலேனாள் இல்ல பெண்களை சந்தித்து விளையாட்டுகள் நடத்தி வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் கொடுத்து உறவாடி தேநீர் மற்றும் ஸ்நாக்ஸ் கொடுத்து மகிழ்ச்சியை பகிர்ந்து புது அனுபவத்தை பெற்றார்கள். ஒவ்வொருவரும் தங்களின் தனிப்பட்ட திறமைகளையும் செயல்பாடுகளையும் வெளிப்படுத்தும் தளமாக மறைக்கல்வி வகுப்பெடுத்தல் இருந்தது. 31/1/2026, 7/2/2026, 8/2/2026 ஆகிய நாட்களில் அச்சம் நீங்கி மன துணிவோடு பல துணைக்கருவிகளை பயன்படுத்தி மறைக்கல்வி வகுப்பை எடுத்து செயலரின் ஆலோசனைகள் பெற்றோம். கிறிஸ்தவ வாழ்வு பணிக்குழு நடத்திய நிகழ்வுகளின் எம் குழுவின் பங்கேற்பு. டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி நடைபெற்ற கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தில் எம் 5ஆம் குழு கிறிஸ்துவின் பிறப்பை மையப்படுத்திய ஒரு நடனமும் கேரல்ஸ் பாடல்களும் கொடுத்து மகிழ்ச்சியில் மிளிர்ந்தோம். தன்னார்வ வேதியர்கள் மற்றும் பயிற்சி நிலையில் இருக்கும் எம்மவர்க்கும் அன்பளிப்பு வழங்கப்பட்டு இரவு விருந்து அளிக்கப்பட்டது. 15/2/2026 அன்று எம் 5ஆம் குழுவை சார்ந்த நபர்கள் பொன்மலையில் அருள்பணி ஆல்பர்ட் அவர்களால் வழிநடத்தப்பட்ட தன்னார்வ வேதியர்களுக்கான தியானத்தில் பங்கேற்றனர். 1/3/2026 அன்று எம் குழுவின் நபர்கள் தன்னார்வ வேதியர்களுக்கான தவக்கால திருப்பயணத்தில் கலந்து கொண்டனர். நற்செய்தியை பறைசாற்ற புதிய ஆற்றலை அளித்து புத்துணர்ச்சி ஊட்டிய இத்தன்னார்வ வேதியர் பயிற்சிக்கு அனுமதியும் ஆசையும் அளித்திட்ட எம் திருச்சி மறைமாவட்ட ஆயர் மேதகு ஆரோக்கியராஜ் அவர்களுக்கும் இப்பயிற்சியை 5 ஆண்டுகளாக செய்து வருகிற கிறிஸ்தவ வாழ்வு பணிக்குழு செயலர் அருள்பணி மரிய சூசை அவர்களுக்கும் அனைத்து வகுப்புகளையும் கையாண்ட அருள்பணியாளர்களுக்கும் இப்பயிற்சிக்கு எங்களை அனுப்பி வைத்த எம் பங்கு பணியாளர்களுக்கும் துறவற சபை தலைவர்களுக்கும் எம் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து மகிழ்கின்றோம். இவன் தன்னார்வ வேதியர் அடிப்படை பயிற்சியின் 5ஆம் குழு மாணாக்கர்.